சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த விளக்க தொகுப்புல நிஜமாவே ஒரு கலாச்சார மற்றும் விளையாட்டுத் துறையோட ஐகானா வாழ்ந்த ஒருத்தரோட சுவாரஸ்யமான வாழ்க்கையை தான் முழுமையா அலச போறோம். த கிரேட் அல்லது த கிரேட்டஸ்ட் அப்படிங்கிற பட்டத்தை வரலாறு அவ்வளோ சீக்கிரம் யாரும் தூக்கி கொடுத்துறாதுங்க. எந்த ஒரு துறையா இருந்தாலும் அதுல உச்சத்தை எட்டி பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த கௌரவம் கிடைக்கும். அப்படி ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டா அந்த மாபெரும் தகுதியை அடைஞ்ச ஒரே ஆள் இவர்தான். குத்துச்சண்டை உலகத்தோட முடிசூடா மன்னன் முகமது அலி. இப்போ நமக்கு வர்ற முக்கியமான கேள்வி என்னன்னா, ஒருத்தரை நிஜமாவே த கிரேட்டஸ்ட் ஆக்குவது எது? அப்படிப்பட்ட ஒரு ஈடு இணையற்ற லெகசியை உருவாக்க என்ன தேவைப்படுது? அதைத்தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். முதல் பகுதி ஒரு சாம்பியனின் பிறப்பு, கேஷியஸ் முதல் அலி வரை. இவரோட இந்த மாற்றம் நிஜமாவே ஆச்சரியமானது. 1942ல ஒரு கருப்பின குடும்பத்துல பிறந்தப்போ அவருக்கு வைக்கப்பட்ட பேரு கேஷியஸ் கிளே. அப்புறம் கருப்பின முஸ்லிம் இயக்கத்துல இணைந்து இஸ்லாத்தை தழுவின பிறகு முகமது அலியா அவர் மறுபிறவி எடுத்தார்னு தான் சொல்லணும். அவரோட அசுர வளர்ச்சியை கொஞ்சம் பாருங்களேன். 18 வயசுலயே, அதாவது 1960ல ரோம்ல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல தங்கப் பதக்கம் ஜெயிச்சிட்டார். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அப்போ கூட விளையாட்டு உலகம் அவரை முழுமையா அங்கீகரிக்கலங்கிறது தான் உண்மை. ஆனா அவரோட உண்மையான சகாப்தம் தொடங்கினது பிப்ரவரி 25, 1965ல தான். அன்னைக்கு சானி லிஸ்டன் அப்படிங்கிற மாபெரும் வீரரை வீழ்த்தி தன்னோட முதல் உலக ஹெவிவெயிட் பட்டத்தை வென்றார் அலி. அந்த ஒரு நாள் தான் ஒரு லெஜண்ட் விழித்து கொண்ட நாள். அடுத்த பகுதிக்கு போவோம். வீழ்ச்சியும் அவர் மீண்டெழுந்த ஈடிணையற்ற விதமும். 1964ல இருந்து 1967 வரைக்கும் குத்துச்சண்டை உலகத்தை அவர் ஆட்சி செஞ்சார். ஆனா அமெரிக்க ராணுவத்துல கட்டாயமா சேவை செய்ய அவர் மறுத்ததால அவரோட ஹெவிவெயிட் பட்டம் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுச்சு. ஆனா அவர் சும்மா உட்கார்ந்துடல. வெற்றி தோல்வி ரெண்டுமே சகஜம்னு உணர்ந்த அலி மீண்டும் பட்டத்தை வில்ல வெறித்தனமா ட்ரைனிங் எடுத்தார். இதோட விளைவு, முதல்ல ஜோ ஃப்ரேஷியர் கிட்ட தோத்தாலும் 1974ல அவரை வீழ்த்தினார். அதே மாதிரி லியான் ஸ்பிங்ஸ் கிட்ட தோற்று அப்புறம் 1978ல அவரையும் வீழ்த்தி இழந்த தன்னோட பட்டத்தை திரும்ப திரும்ப கைப்பற்றினார். இந்த ரெக்கார்டு தாங்க அவரை தனித்து காட்டுது. உலக குத்துச்சண்டை வரலாற்றுலயே தன்னை வீழ்த்தினவங்களையே திரும்பவும் வீழ்த்தி உலக பட்டத்தை 3 முறை வென்ற முதல் வீரர் இவர்தான். இந்த மாபெரும் சாதனைக்கு பிறகுதான் த கிரேட்டஸ்ட் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு அதிகாரப்பூர்வமா நிலைத்து நின்னுச்சு. சரி, இப்போ பகுதி 3, ஒரு மாவீரனின் சாதனைய எண்களின் அடிப்படையில பாப்போம். அவரோட மொத்த கரியர்ல 61 முறை ரிங்குக்குள்ள இறங்கியிருக்கார். அவரோட வெற்றி விகிதம் உங்களை நிஜமாவே அசர வைக்கும். 56 வெற்றிகள், வெறும் 5 தோல்விகள் மட்டும்தான். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? அந்த 56 வெற்றிகள்ல பிரமிக்க வைக்கிற வகையில 37 வெற்றிகள் நாக் அவுட் முறையில கிடைச்சது. நினைச்சு பாருங்க அவரோட பவர் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு. ஆமா, தன்னோட 4வது உலக பட்டத்தை வெல்லும் முயற்சியில லாரி ஹோம்ஸ் கிட்ட அவர் தோல்வி அடைஞ்சார். அதுக்கு அவரோட வயதும் ஒரு முக்கிய காரணம். ஆனா அதுக்குள்ள அவருக்கு கிடைச்சிருந்த த கிரேட்டஸ்ட் அப்படிங்கிற அந்தஸ்தை இந்த தோல்வியால ஒரு துளி கூட மாத்த முடியல. இப்போ பகுதி 4, முகமது அலியின் நீங்காத பாரம்பரியம். வெறும் கணக்குகளையும் வெற்றிகளையும் தாண்டி உலகெங்கிலும் குத்துச்சண்டைய பாப்புலர் ஆக்குனதுல அலிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. கருப்பின மக்கள் பெருமையோட தலநிமிர்ந்து நடக்க அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தார். அவரை பார்த்தே அவரோட பொண்ணு லைலா அலியும் பெண்கள் குத்துச்சண்டையில இறங்கி கலக்குனாங்க. இவரோட வாழ்க்கைய வச்சு த கிரேட்டஸ்ட்னு ஒரு படமே வந்துச்சு. அது மட்டும் இல்லாம குத்துச்சண்டைனால ஏற்பட்ட பார்க்கின்சன்ஸ் நோயோட தாக்கத்தையும் அவர் ரொம்ப தைரியமா எதிர்கொண்டார். கடைசியா பகுதி 5, இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய இறுதிப் பாடம் திறமையை விட மன உறுதி. ஒரு சாம்பியன் ஆகிறதுக்கான சீக்ரெட்டை அலியே நமக்கு சொல்லியிருக்கார். சாம்பியன்கள் ஜிம்முல மட்டும் உருவாகிறது கிடையாது. அதுக்கு ஆழமான ஒரு கனவு வேணும், தேவையான திறமை வேணும், எல்லாவற்றுக்கும் மேலா யாராலையும் உடைக்க முடியாத மனோதிடம் வேணும். இந்த ஒரு வரியில அவரோட மொத்த தத்துவமும் அடங்கிடுச்சு. திறமையும் வேணும், மன உறுதியும் வேணும். ஆனா மன உறுதி எப்பவுமே திறமையை விட ஸ்ட்ராங்கா இருக்கணும். முகமது அலியோட இந்த நம்ப முடியாத பயணத்திலிருந்து கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க மனசுலயும் ஒரு பெரிய கனவோ ஆசையோ இருக்கலாம். அதுக்கான முழு திறமையும் உங்ககிட்ட இப்போ இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அந்த வானத்தை வசப்படுத்த தேவையான மனோதிடம் உங்ககிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க.